நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏங்க என்னங்க சொல்கிறீங்க? இனிமேல் தளபதினு சொல்ல முடியாதா? அஜித் விஜய் தளபதியோட அந்த ஈரா வந்து கிட்டத்தட்ட முடியுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அது ரொம்ப வந்து நமக்கே ஒரு கஷ்டமான விஷயம் தான். அரசியல் தாண்டி இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது விஜய் அவர்கள் இல்லாத ஒரு தமிழ் சினிமா அப்படின்னு யோசிக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. சினிமாவில் விஜய் வந்து கமல்னா கமலை விட்டுருவோம், ரஜினிக்கு மேலே ஒரு படினா. ஆனால் அதே அரசியலில் ரஜினியும் சரி கமலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே தான் இருக்காரு. அதை நம்ம வந்து ஆமாம், அதில் அது உண்மைங்க. ரஜினியும் சரி கமலும் சரி, இதில் விஜயகாந்த் தான் முன்னோடி. விஜயகாந்த் அவர்கள் விஜய்க்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டாங்க. ஆனால் அவருமே லேட்டாக தான் வந்தார். ஸோ அவரும் கொஞ்சம் கேரியர்லாம் மார்க்கெட் டவுன் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்தார், அரசியலுக்கு வந்தார், ப்ராப்பர் அரசியலுக்கு. ஆனால் விஜய் அவர்கள் அவர் கேரியரில் பீக்கில் இருக்கும்போதே உள்ளே வராரு. அதுவும் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு வராருன்னா அந்த கட்ஸ் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் யார் 99ல் படையப்பா வருது, 2004 தான் விஜயோட கில்லி வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுது. ஸோ அது வரைக்கும் ரஜினி ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணதில்லை, ரஜினியை தவிர. அப்போது விஜய் வந்து பிரேக் பண்ணும்போது அப்போது ஒருத்தன் வந்துட்டான், அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வந்துகிட்டு இருக்கான்றது தெரிய ஆரம்பிக்குது. விஜய் படத்தை ரஜினி படம் தோற்கடிக்குமா அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்தது தான் விஜயோடைய சக்சஸ். அந்த மார்க்கெட்டு வரேன்னு ஏமாற்றி வராமல் இருந்த ரஜினிகாந்தையே மக்கள் ஏற்றுப்பாங்கன்னா, வந்து தைரியமாக ஒரு தேர்தலையும் சந்தித்து எல்லாத்தையும் பார்த்ததற்கு பிறகு ஒரு படம் நடிக்க வந்தாலும் அவரை வந்து மக்கள் வந்து வேணான்லாம் சொல்ல மாட்டாங்க.